இயேசுவில் இனியவர்களே, தவகாலத்தின் 2வது ஞாயிறு இயேசுவினுடைய உருமாற்றத்தை குறித்து சொல்வதாக அமைகிறது. இனியவர்களே, உருமாற்றம் பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் உருமாற்றம் நிகழ்வதற்கான சூழ்நிலை மகிழ்ச்சியானது அல்ல. கூட்டுப்புழுவாக இருக்கிற பட்டாம்பூச்சி அதிலிருந்து வெளிவருவது ஒரு கடினமான போராட்டம். அந்த கடினமான போராட்டத்திலிருந்து அது வெளிவந்தால்தான் பட்டாம்பூச்சி அழகாக மாறும். விதை மண்ணுக்குள் இருக்கிறது, உருமாறுகிறது, அது முளையாக மாறுகிறது. ஆனால் விதையின் ஓரத்தில் இருக்கிற தொலியை பீத்து கொண்டோ அல்லது தன்னை மூடி இருக்கிற மண்ணை பீத்து கொண்டோ உடைத்து கொண்டோ கிளர்ந்து எழுந்து வருவது மிக கடினமான ஒரு போராட்டம். ஆனால் வெளிவருகிற அந்த செடி, அந்த முளை மிக அழகாக அருமையாக இருக்கும். ஒவ்வொன்றுமே அதுதான். உருமாற்றம் அடைகிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதரும் கடுமையான ஒரு வலியை, வேதனையை, போராட்டத்தை அனுபவிக்கிறார். அதை கடந்து அவர் அடைகிற மாட்சி ஒப்பற்றதாக இருக்கிறார். இனியவர்களே, நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறோம். திருமுழுக்கின் மூலமாக இயேசுவோடு இறந்து இயேசுவோடு உயிர்த்து நாம் கிறிஸ்து அவர்களாக மாறியிருக்கிறோம். அந்த வாழ்க்கை மிகவும் அழகானதாக, ரம்மியமானதாக இருக்கிறது. சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறுகிற பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு தேவதை போல, ஒரு ஏஞ்சல் மாதிரி, நல்ல வெள்ளை வெளியேன்னு ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக. ஒரு பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது ரீத்தெலாம் வச்சு, பூ வச்சு, சாக்ஸு மாட்டி, கையிலலாம் ரொம்ப தெய்வீகமாக அந்த குழந்தைய வச்சுருப்போம். அந்த குழந்தையினுடைய திருமுழுக்கின் பொழுது பெற்றோர்களும் அவனமே ஒரு புதிய உடை அணிந்திருப்பார்கள். ஃபோட்டோ எடுக்கிறது, தலையில் தண்ணீர் ஊற்றுகிற அந்த சடங்கு எல்லாம் பார்க்குற போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமானது. இதுக்கு ஆயிருக்க வேண்டாமோ என்று எண்ணுகிற அளவிற்கு நமக்கு அது பெரிய வேதனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இதே ஒரு மனநிலையை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இனி இவர்களை இயேசு தோற்றம் மாறுகிற பொழுது தன்னோடு இருக்கும்படியாக 3 சீடர்களை, திருத்தூதர்களை அவர் அழைத்து செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவானை அழைத்து கொண்டு போகிறார். மலைக்கு மேலே ஏற வேண்டும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். அவர் கடினப்பட்டு தான் ஏறி இருப்பார்கள். கீழே நின்று பேசியிருக்கலாம். ஆனால் எதுக்கடா மேலே போகிறோம், 3 பேர் தனியாக ஏன் கூட்டிகிட்டு இவ்வளோ தூரம் போகணும் என்றெல்லாம் யோசித்து இருப்பார்கள். ஆனால் மலையின் உச்சியை அடைந்த பொழுது இயேசு தோற்றம் மாறுகிறார். அவருடைய முகம் பிரகாசமாக மாறுகிறது. அது கதிரவனை போல ஒளிர்ந்தது என்று சொல்லி மத்தேயு சொல்கிறார். அவருடைய ஆடைகள் வெண்மையாக மாறின. இந்த ஒப்பற்ற மாட்சியை இயேசு வெளிப்படுத்துகிற பொழுது அவரோடு இருக்கிற 3 திருத்தூதர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. இந்த மாட்சியை இயேசு அடைகிற பொழுது அவரோடு இருந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அருமையான ஒரு பாக்கியம். இந்த வாழ்க்கையில அல்லது எங்களோடு திருத்தூதர்களாக இருக்கிற மற்ற எவருக்குமே கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவோடு நெருக்கமாக இருக்கிறோம், இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசுனுடைய முக்கிய நிகழ்வுகளில், அதுவும் இந்த தோற்றம் மாறுதலிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சியின் உச்சயத்திலே பேதுரு சொல்கிறார், இதே மகிழ்ச்சியில் நம்ம இருந்துருவோம். வேணாம், உமக்கு ஒரு கூடாரம், மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கூடாரம்னு சொல்லி 3 கூடாரத்தை அமைச்சிருக்கடாட்டுமா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். இனி இவர்களே, இயேசுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கறதுனால கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. எனக்கு பிடிக்குது, நீ செஞ்சுதா அப்படின்னு சொன்னா அது அதிக பிரசங்கத்தனமாக மாறிடும். நான் அப்படி கேட்க மாட்டேன், கொஞ்சம் பொலைட்டாக கேட்டுக்கிட்டேன், மரியாதையை கேட்டுக்கிட்டேன், உங்களுக்கு விருப்பம்னா செஞ்சு கொடுங்க. பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் நம்மகிட்ட தாஜா பண்ணுவாங்கள்ல, அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் நீ வேண்டான்னு சொன்னால் வேண்டாம்மா, நீ வேண்டான்னு சொன்னால் வேண்டாம்ப்பா, நான் போகலப்பா அப்படின்னு நீங்கள் உடனே வேண்டான்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான். அப்படியே வரும் பாருங்க சண்டை. நான் உன்கிட்ட கேட்டு தான் போகணுமோ, நான் போவேன், நீ விருப்பம் இருந்தால் கூட, இல்லைன்னா போ. நமக்கு விருப்பம், அவ்வளோதான். குழந்தைகளுக்கு விருப்பம். ஆனால் என்ன செய்யறது, எனக்கு விருப்பம்னு சொன்னால் விட மாட்டாங்க. என்னமோ அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பிள்ளை மாதிரி, உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, நான் போகிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படி பிள்ளைகள் பாசாங்கு செய்யுமோ அதே போன்ற ஒரு மனநிலையில் தான் பேதுரு சொல்கிறார். எனக்கு பிடிக்குது, இந்த மாட்சியில் இருக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது.
ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னால் இயேசு என்ன பதில் சொல்லுவார்னு தெரியாது. அதனால் ஆண்டவரே உமக்கு விருப்பம்னா சொல்லும், நான் 3 கூடாரத்தை கட்டுறேன். இது இவர்களே பேதுரு மீன் பிடிக்கிறவர். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மீன் பிடிக்கிறவங்க, கூடாரம் கட்டவே தெரியாது. ஆனால் அங்கே தங்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? கடவுள் ஒரு அதிசயம் செஞ்சிட மாட்டாரா? அவரே செஞ்சுக்கிடட்டும், நம்ம ஆசையை போட்டு வைப்போம், வந்தா மழை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு பதில் என்ன கிடைக்கிறது? வீடுன்னா என்ன, மேலே ஒரு கூடாரம் இருக்கணும், அவ்வளோதானே. கூடாரத்திற்கு பதிலாக மேகத்தை கடவுள் அனுப்புகிறார். கூடாரம் ஆயிற்று. வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிழல் தானே. அது மாதிரி மேகம் வருகிற பொழுது கீழே நிழல் உண்டாகிறது. இப்போ நீ கேட்ட மாதிரி வீடு கிடச்சிருச்சு. ஆனால் இயேசுவோடு அவரது மாட்சியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல, அது செயல்பாடுக்கு தூண்டுகிற வாழ்க்கை. நான் கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். இப்போ நீங்கள் பாலுக்கு உரமுறை ஊற்றுறீங்க, காலை வரை அது புளிக்கலைன்னா என்ன செய்வீங்க? ஏன்டா அதை உரமுறை ஊற்றணும், அதுக்கு பாலை சூட வச்சுருந்தா கூட நீ காலைல டீ போட்டு குடிச்சிருக்கலாம், யோசிக்க மாட்டோமா? அப்போ உரமோரு அதை தயிரா மாற்றினா தான் அதுக்கு மரியாதை, இல்லைன்னா அது நல்லதை கெடுத்த மாதிரி ஆயிரும். அப்போ இயேசுவோடு கடவுளோடு நான் இணைந்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்கிறேன்னா நான் சும்மா இருக்கிறவன் அல்ல, அதோடு இணைந்து செயல்படக்கூடியவன். அந்த செயல்பாட்டுக்கு என்னை நானே கையளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவன், சும்மா இருக்கக்கூடாது. அதனால தான் மேகம் வந்து ஒரு வீடாக மாறியவுடன் அவர்களை செயல்பாட்டிற்கு அழைக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள். இனி இவர்கள் இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த பேதுருக்கு, யோவானுக்கு, யாக்கோபுக்கு பயம். என்ன பயம்? திடீர்னு ஒரு மேகம் வந்துருச்சுன்னா இருக்கலாம், ஆனால் அதை விட என்ன பயம் வந்திருக்கும்? ஐயையோ, இயேசுடைய வார்த்தையை கேட்கறது சிக்கலான ஒரு விஷயம். இயேசுவோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, கூடையே அலையிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் சொல்வதை செய்வது கடினம், செஞ்சிடவே முடியாது. நம்ம இருக்க ஆசைப்பட்டது தப்பு. மாட்சி இருக்கிறதே, நல்லா இருக்கிறதே, சொகுசாக இருக்கிறதே, இனிமையாக இருக்கிறதே, நான் விசேஷமானவனே, அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் இதையெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் அவர் சொல்வதை செய்யுங்கள், அவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்வது கடினம். உங்கள் பிள்ளைங்க அல்லது பெற்றோர்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கிற சமூகத்திலே ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்றது ஈஸி. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நல்ல செல்வங்களை கொடுக்கிறார்கள், நல்ல வசதி செய்து கொடுக்கிறார்கள், வாழ்வது சந்தோஷம், ஈஸி. ஆனால் அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீ பெற்றதுக்காக நீ எனக்கு எல்லா செலவும் செஞ்சுக்க, நான் ஏற்றுக்கிறேன். நீ என்னை பெத்த பாவத்துக்கு நல்லா படிக்க வை, படிக்கிறேன். நீ பெத்த பாவத்துக்கு ஃபோன் வாங்கி கொடு, வாங்கிக்கிறேன். ஆனால் நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். அதில் எனக்கு சுகம் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எல்லாம் கொடுப்பார்கள் என்கிற போது அவர்களுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு கர்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமை. ஆனால் பெற்றவங்க பேச்சை கேட்கணும் என்று சொல்கிற பொழுது இவங்களாம் ஒரு பெற்றோரா, எப்போ பார்த்தாலும் நோய் நோயின்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், அதில் எனக்கு பெருமை இல்லை. அப்போ இனியவர்களே, கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியவர்கள் அவருடைய மாட்சியில் கலக்க வேண்டுமா? அவர் சொல்வதையும் செய்ய வேண்டும். அவருடைய மாட்சியில் கலக்க வேண்டுமா? அவரை போலவும் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா அந்த மாட்சியில கலந்து கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. பேதுருக்கு அதான் பயம். இயேசுவிற்கு செவி கொடுத்தல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் முற்காலத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன்னு சொல்லி மொத்தமாக வாழ்க்கையை மாற்றிடுவார். பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு உண்டு. பேதுருக்கு அல்லது பொதுவாக மனிதர்களுக்கு இன்னொருத்தரை மன்னிக்கிறது பிடிக்காது, செய்ய முடியாது. ஆனால் மன்னிப்பு வாங்கிறது பிடிக்கும். இப்போ இயேசு வாரத்தில் என்ன சொல்லுதாரு? பகைவரை மன்னியுங்கள், எல்லாரையும் மன்னியுங்கள், எத்தனை முறை வந்தாலும் மன்னியுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பேதுருவுக்கு தன்னை பெரிய ஆளுன்னு காட்டணும். ஆண்டவரே, என்னுடைய எதிரி என்னிடம் வந்து ஒரு தவறு செய்து விட்டால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமா? 70 தடவையா 7 முறையா என்று கேட்கிறேன். அவர் 70 தடவை 7 முறை. 7 முறை மட்டுமா போதுமா? அப்போ மன்னிக்கிறது கூட கணக்கு பார்க்குற ஆள் அவருக்கு செவி சாய்ச்சா என்ன ஆகும்? அதனால தான் பேதுருக்கு பயம். ஆண்டவர் இந்த மாட்சி கூட வேண்டாம்,
செவிசாய்க்க மட்டும் சொல்லிடாதீங்க. இனியவர்களே, அந்த அச்சத்தில் அவர் இருக்கிற பொழுது இயேசு அவரை தொடுகிறார். அவரை தொட்டு என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறது. வாழ்க்கையிலே நமக்கு எந்த விதமான சிக்கல்கள் வேண்டுமானாலும் வரலாம், பயங்கள் வரலாம், நல்லது செய்யறதுக்கு கூட பயம் வரலாம். ஆனால் அந்த பயம் வருகிற சூழ்நிலையில் இயேசு உங்களை தொடுகிறார். அவர் தொடுகிற பொழுது பேதுருவுக்கு எல்லா பயமும் போய்விட்டது. அவர்கள் எழுந்திருந்தார்கள் என்று விழிச்சுடுகிறார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். அச்சத்தினால் அவர்கள் குனிந்து போனார்கள். மாட்சியை காணுகிற பொழுது பல நேரங்களில் நமக்கு அச்சம் ஏற்படும். இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுது, நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது நமக்கு அச்சம் ஏற்படும். நம்மை சரியானவர்கள் என்று உலகம் அங்கீகரிக்காது, மோசமானவர்கள் என்று சொல்லும். நியாயமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை தான் இந்த உலகம் அஞ்சுகிறவர்களாக பயன்படுத்துகிறது. அவர்கள் தீயவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். நல்லது சொல்றவனுக்கு தான் அந்த காலத்தில் என்னது இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லது சொல்ற ஒருத்தனை பலர் என்ன செய்யறதில்லை, வாழ்த்துவதில்லை. அவன் நேர்மையாக இருப்பதனால் கண்டிக்க தான் படுவான். அப்படிப்பட்ட நிலையில் கூட நாம் விழுந்து போவோம் என்று சொன்னால், அந்த மாட்சியில் தொடர்ந்து இருக்கும்படியாக இயேசு நம்மை தொடுகிறார். எனவே அச்சத்தால் குனிந்திருந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். அவர் நிமிர்ந்து பார்க்கிற பொழுது இயேசுவை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. வாழ்க்கையில் எந்த நிலை என்றாலும், வாழ்விலும் தாழ்விலும் இயேசு நம்மோடு இருப்பார். அவர் சொல்றதை நம்ம செய்யறோம் செய்யல, அது அடுத்த விஷயம். இயேசுவை சார்ந்து விட்டோமா, இயேசுவோடு இணைந்து விட்டோமா, இந்த சமூகம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இயேசுவோடு வாழ தயாராகி விட்டோம் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இருப்பார். அதுதான் தோற்ற மாற்றம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மனித தன்மையிலிருந்து, குறுகிய எண்ணத்திலிருந்து நான் விடுபட்டு நான் இயேசுவாக மாறுகிற பொழுது, கிறிஸ்தவனாக மாறுகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா தோல்விகளிலும் இயேசு என்னோடு இருந்து என்னை உயர்த்துகிறார். என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறார், ஒளிமயமாக மாற்றுகிறார். இனியவர்களே, இந்த தன்மையில்தான் இயேசுவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசு, நீங்கள் உலகின் ஒளி, மலை மீது இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்று சொல்கிறார். இயேசுவின் தோற்ற மாற்றத்தை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தோற்ற மாற்றத்திற்கு ஆளாவோம். அதனால் நமக்கு அச்சங்கள் ஏற்படலாம், பயங்கள் ஏற்படலாம், நாமே நம்மை ஒதுக்கிக் கொள்ளலாம், குனிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு தொட்டு நம்மை உயர்த்துவார். அவருடைய மாட்சியை நம்மை பங்கெடுக்க செய்வார். அதற்கான வரத்தை இந்த தவ காலத்திலே நாம் கடவுளிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.